இந்த சம்பவத்தை ரசூல்லா மரணித்ததற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளக்குறாங்க. ஒரு தாபி ஒருவர் வருகிறார், உமைர். அவர் கேட்கிறார், அம்மையாரே, உங்க கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு நீங்கள் வாழ்ந்த காலகட்டங்கள்ல உங்க உள்ளத்தை டச் பண்ற மாதிரி எதுவும் நிகழ்வு நடந்திருக்குதா? அப்படி நீங்க பூரிச்சு போற மாதிரி, மெய்சிலிர்ச்சி போற மாதிரி எதுவும் காரியம் நடந்திருக்குதான்னு கேட்கிறாங்க. ஆமா நடந்திருக்குது அப்படின்றாங்களே ஆயிஷா. சொல்லுங்களேன், அது என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஆமா நடந்திருக்குது. என்ன சொல்லுங்க. அல்லாஹ்வின் தூதர் என் வீட்டிற்கு வந்தார்கள். அப்பொழுது என்னிடத்தில் ஒரு அனுமதி கேட்டார்கள். யா ஆயிஷா, தரினி தஅப்பதலி ரப்பி, என் இறைவனை இன்று இரவு முழுக்க வணங்கலாம் என்று நான் விரும்புகிறேன், எனக்கு பெர்மிஷன் கொடுப்பாயா? மனைவியினுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறதுனா இதான். அவங்க வேற பிளான்ல கூட இருக்கலாம். ரசூலா போய் பெர்மிஷன் கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இதுக்கெல்லாம் என்கிட்ட நீங்க அனுமதி கேட்கிறீங்க, தாராளமா தொழுங்கன்னு ஒளி செய்யறதுக்கான தண்ணீர் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள். தொழ ஆரம்பிக்கிறார்கள். இரவு படுக்கைக்கு செல்லுகிற பொழுது தொழுகையை ஆரம்பித்த அல்லாஹ்வின் தூதர்